ஒரு மெயின் ஆளுங்கள தலைவட்ட கூட்டுப்பாங்க. டேஞ்சர் ஜோன்ல இருக்கு, இதுல டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. லெட்டர் மாதிரி லிஸ்ட் எழுதி ஏடியை போய் பார்ப்போம். அவரையும் பார்த்து அவரோட ஒப்பீனியன் அட்டாச் பண்ண சொல்லுவோம். அட்டாச் பண்ணிட்டு இப்போ போர்ட்ஃபோலியோ போட போறாங்க. போர்ட்ஃபோலியோ யார் போடுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நானே உங்க ஒரு மெயின் ஆளுங்கள தலைவட்ட கூட்டுப்பாங்க. நீங்களும் உங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க, மினிஸ்டரோட சேர்த்து கூப்பிட்டு போயிட்டு நம்ம முன்னெடுப்போம். சரிங்களா? ஏன்னா இது வந்து வாழ்வாதார பிரச்சனை. நீங்க சொல்றபடி பார்த்தா ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு, இதுல டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சார். ஒரு போர்டு எடுத்தீங்கன்னாக்கா 20 குடும்பம் சார், 20 குடும்பம் எத்தனை பேர் பாத்தீங்க? மெயின் பிரச்சனை இது ஒண்ணுதான். 20 குடும்பம் சார். ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற வேலை நாங்க கொடுக்குறோம் சார். கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கம் மாநில கொடுக்குறோம். 20 குடும்பம் எவ்வளவு பேர் கணக்கு போட்டுப்பாரு, அவ்வளவு பேருக்கு நாங்க வேலை கொடுக்குறோம். இது இல்லாம எங்க சாமி எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு போன் நட்டி விக்கிறவங்க, ஐசி விக்கிறவங்க, நினைக்கிறோம். பெரிய பொருளாதாரம் இது. இப்ப எவ்வளவு 800 விசைப்படுது, 3000 தொழில் சார்ந்து கிட்டத்தட்ட பல லட்சம் குடும்பம். அது விடுங்க, இதை மட்டும் எனக்கு கவரிங் லெட்டர் அழகாக எழுதி கொடுங்க, டீட்டெயில்டா. எனக்கு ஒரு 3 நாள் ஆபீஸ் திறந்துருவேன் நான். நம்ம இதுக்கு இங்க வந்து கவர்மெண்ட் ஆபீஸ், நான் வந்து திருப்பி ஒரு 2வது ஆபீஸ் ஓபன் பண்றேன். அது நைட் 9 மணி இருக்கிற மாதிரி, அது அங்க 3 to 5 அங்க இருக்கிற மாதிரி, 5 6க்கு அப்புறம் 6 to 9 இங்க இருக்கிற மாதிரி. ஏன்னா இங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஓபன் பண்றேன். ஸ்கில் டெவலப்மெண்ட் பசங்களுக்கு ட்ரைனிங்க்கு, வேலை வாய்ப்பு இல்லாத பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. அப்புறம் குரூப் 1 குரூப் 2 யூபிசி அதெல்லாம் சேர்ந்து ஒரு சென்டர் ஓபன் பண்றேன் என் தலைமையில. அங்க இருந்து நான் பார்த்தா தான் உண்டு. இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் போடுறேன், நம்பர் கான்டாக்ட் பண்றதுக்கு. மனு வாங்குறதுக்கு ஒரு 5 பேர் 8 பேர் நம்ம தொகுதியில இருந்து ஃபுல் டைம் வேலைக்கு எடுக்கிறேன் நான். இது ப்ரொஃபஷனலா பண்றேன், பழைய மாதிரிலாம் கிடையாது. ப்ரொஃபஷனலா நீட்டா பண்றோம். ஆனா உங்களோட இது பெரிய பிரச்சனை. நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு நான் இன்னைக்கும் நாளைக்கும் நான் நன்றி சொல்ல போயிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும். ஊரெல்லாம் போயிட்டு அதுக்குள்ள ஓப்பன் பண்ணிடுவோம் ஆஃபீஸ். நீங்க வந்து என்ன பாருங்க, டீட்டெயில் எடுத்துருவாங்க. அதுக்குள்ள போர்ட்ஃபோலியோ போட்டுருவாங்க, நானே கூட்டு போறேன் வாங்க. உங்களுக்கு எக்கனாமிக் வைஸ் அது எவ்வளவு எஃபெக்ட் ஆகும் அது மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப மென்ஷன். நீங்க ஜஸ்ட் பிளண்ட் அடிக்காதீங்க, பிளண்டா ஒரு லெட்டர் அடிக்காதீங்க. ஒரு டோட்டலா இவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, இந்த பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறவங்க இவ்வளவு பேர், இவ்வளவு போர்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு இருக்கு, எல்லாம் டீட்டெயிலா போடுங்க, டீட்டெயிலா போடுங்க. அது என்னோட கடமை, அது நீங்க கவலைப்படாதீங்க. ஆப்ஷனே கிடையாது, இல்ல இருக்கு ஆப்ஷனே கிடையாது. மக்கள் நமக்கு கூட இணக்கமா இருக்காங்க. இல்ல நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அவ்வளவு ஒண்ணும் கைவிட்டுற மாட்டோம். அதுவும் தலைவர் வந்து ரொம்ப கன்சர்ன்டா இருக்காங்க நம்மளோட இது மேல. அதனால இது அவர்கிட்ட கிளியரா எடுத்த கட்டத்தில் நான் இருக்கிறேன். இப்போ உண்மையில இருந்தப்போ எடுத்து மண்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அது வாங்கிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஆனா இதை எடுத்துட்டு போய் இப்போ நேரம் உட்கார வச்சே பேசிட்டோம். அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீங்க எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கிளியரா. அதுக்கு ரெஸ்பெக்டிவ் செக்ரட்டரி அந்த ஏஎஸ்லாம் கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் துறை ரீதியாக பார்த்துட்டு அப்படியே கூட்டு போய். சரிங்களா? எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்களா? தேங்க்யூ தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி.